உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, ஒரு நிமிஷம். ஏன் இப்படி பண்றீங்க? கோர்ட்ல எதுக்கு மாரணிக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னீங்க? நான் பொய் ஒன்னும் சொல்லல. நான் சொன்னதெல்லாம் உண்மை. எது உண்மை? பாண்டியனுக்கும் மாறனுக்கும் சண்டை நடந்திருக்கு. யார் சொன்னாங்க? என் பையன் தான் சொன்னான். நீங்க மாறனை பழி வாங்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை. மாறன் அப்படி உங்களுக்கு என்னத்த பண்ணிட்டான்? அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் இத்தனை நாள் உங்களை அந்த வீட்ல ஒருத்தவங்கள தான் பார்த்தாங்க. அதுக்கு நீங்க காட்டுற நன்றி கடனா இது? எதுக்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டா என் புள்ள திரும்ப வந்துருவானா? ஏண்டி, அவன் உசுருக்கு அவங்க கொடுத்த அடைக்கலம் ஈடாயிடுமா? நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் என் புள்ள சாவையும் மறக்க மாட்டேன். அதுக்கு காரணமா இருந்த அந்த மாறனையும் மறக்க மாட்டேன்டி. நீ அவனை உன் புருஷனா நினைச்சு காப்பாத்த நினைக்கலாண்டி. அதுக்காக எல்லாரும் உன் பக்கம் வந்து நின்றுவாங்கன்னு நினைச்சியா? என் பையன் சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். என் பையன் அவன் கொன்னது உண்மைதானே? அப்போ இதுவும் உண்மைதான். அவன் செஞ்ச கொலைக்கு அதிகபட்சமா என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது அவனுக்கு கிடைக்கணும்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத்தை, நானும் என் புருஷனை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். பாக்கலாண்டி. ரொம்ப நன்றி சார். எதுக்குமா? இல்ல, நான் ஆர்கியூ பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கல்ல. பர்மிஷன் கொடுத்ததுக்கு தப்புன்னு சொல்றியாமா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜட்ஜி கிட்ட பேசக்கூடாது, தெரியுமில்ல உனக்கு? இல்ல சார், சாரி. நான் தப்பா எதுவும் நினைச்சு பேசல. பயப்படாத, நான் உனக்கு சும்மா எல்லாம் பர்மிஷன் கொடுக்கலமா. உன் நேர்மையும் உன் புத்திசாலித்தனமும் எனக்கு பிடிச்சது, அதனாலதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். அதுவும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு ஆஜராக லாயர் இல்லைன்னா அவங்களுக்கு சொந்தமான யாரை வேணாலும் வாதாட வைக்கலாம்னு சட்டத்திலே இருக்கு. ஏன், குற்றவாளியை ஆர்கியூ பண்ணலாம். இதே மாதிரி ஆர்கியூ பண்ணி எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. சட்டத்தில் இப்படி இடம் இருக்குதால தான் நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டபுள் ஆகும் போது அது லஞ்சம் மாதிரி தெரியுது. ஐயோ சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் புருஷனை நிரபராதியும் தீர்ப்பு கொடுக்கலாமா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு நீ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஆர்கியூ பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட முடிவு பண்றத இன்னும் நிறைய இருக்கு. நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். உன் ஹஸ்பண்ட் குற்றவாளியா நிரபராதின்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம். அதை வச்சுதான் என்னால் தீர்ப்பு சொல்ல முடியும். பொய் எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனா உண்மை நம்ம கையிலே தான் இருக்கும். நாம தான் அதை கவனிக்காம மிஸ் பண்ணிருப்போம். அதனால எதையும் மிஸ் பண்றதுமா. சரிங்க சார். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மா சார், நான் ஒன்று கேட்கணும். என்ன சார்? நீ நிஜமாவே லா படிக்கலையா? இல்ல சார், நான் பிகாம் தான் படிச்சேன். ஒரு நல்ல லாயரை இந்த கோர்ட் மிஸ் பண்ணிடுச்சுமா. நல்லா ஆர்கியூ பண்ற. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார், வள்ளி, நீ போய் நல்லா சமைச்சு வைமா. காலையில இருந்து யாருமே சாப்பிடல. இப்ப நாம நிம்மதியா சாப்பிடலாம். கண்டிப்பா. அப்பா, லாயர் கிடைக்காம கேஸ் என்ன ஆகுமோன்னு ரொம்ப பதறிட்டேன். வீரா, மாமா, உண்மைய சொல்றேன்மா. நான் வாதாட போறேன்னு நீ எந்திரிச்சு நிற்கும் போது எப்பவுமே உன்னை நம்புற எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உனக்குலாம் லாவை பத்தி என்ன தெரியும், நீ எப்படி வாதாட போறேன்னு யோசிச்சேன். ஆனா நீ எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டமா. இனிமே எனக்கு கவலையே இல்லை. என்னடா ராகவா, நீ என்ன நினைக்கிற? அது
அப்பா இல்ல மாமா, நமக்கு வேற வழி இல்லைல்ல. நம்பிக்கையான லாயரும் கிடைக்கல. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் முடிவானதுக்கு அப்புறம் இறங்கி ஒரு கை பார்த்து தானே ஆகணும் மாமா. மத்தவங்க மாதிரி ஒதுங்கி நின்னு வேலை பார்த்தா நம்மளால மாறனை காப்பாத்த முடியாதுல்ல மாமா. டேய், என்னடா நீ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க? ஆ? வீர ஆஜரானதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? சந்தோஷம்தான்ப்பா. ம். எப்படியாவது ஜெயிச்சிடணும், அது மட்டும்தான் எனக்கு தோணுது. பாவம் மாற. ஆமா மாமா, அவர் பாவம்தான். ஏன்னா பாதி பேரோட பாவத்தை சுமந்துகிட்டு இருக்காருல, அவர் பாவம்தான். யாரம்மா? வடிவ எல்லாரும் நம்பினத பத்தி சொல்றியா? ஆமா மாமா. அந்த பொம்பளை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க கூடாது. உன்ன சொல்லணும், அந்த அம்மாக்கு யாருமே இல்ல, ஐயோ பாவும், எங்க போவோம், காலம் பூரா நம்ம வீட்லயே வச்சு காப்பாத்தலான்னு கூட்டிட்டு வந்த பத்தியா? அதுக்கு என்ன செய்யணுமோ அத நல்லா செஞ்சிருச்சு. ஊமை குட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கோர்ட்ல நின்னு என்ன பேச்சு பேசுது பத்தியா? அது நல்லாவே இருக்காது அதெல்லாம். வள்ளி, அப்படிலாம் சொல்லாத. என்ன சொல்லாத? உன் பையன் செய்யாத தப்ப சொல்லி அதுக்கு தண்டனை வேற வாங்கி கொடுக்க பாக்குது அந்த அம்மா. அவங்க பையன் சாவுக்கு காரணம் மாறன் தானே. அந்த வருத்தத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியவே வரல. அதனால ஏதாவது ஒரு விதத்துல பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஓ, அந்த அம்மா பழி வாங்கணும்னு துடிச்சாங்கன்னா நாமெல்லாம் அதுக்கு வழி கொடுத்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல. இதோ நாளைக்கே கோர்ட்டுக்கு வீரா போறா. இந்த கேஸ்ல வாதாட போறா. அவங்க பொய் சொல்லியிருந்தா அத வீரா கண்டுபிடிக்க போறா. என்னமா வீரா? ஆமாமா, வீரா நிரூபிப்பா. கடவுள் ஒரு நாள் தண்டனை கொடுக்கும். இப்படி எல்லாம் நம்பிக்கிட்டு நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏமாத்திக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ வேற நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம எல்லாருக்கும் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. என்ன வள்ளி பண்ண சொல்ற? அந்த அம்மா கூட போய் சண்டை போடுறதா? நீ ஒண்ணு விடுவியா? என்னன்னா நீ எதுக்கு விட்டு கொடுத்து போகணும்னு ஒரு வரமுறை இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம இப்படியே இருந்தோம்னா இழிச்ச வாயங்கிற முத்திரையை தான் குத்துவாங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த அம்மா இத்தனை நாளா நம்ம வீட்டுலதான் இருந்தது. இதோ சமையல் கட்டுல நான் தான் போய் சமைப்பேங்கிற மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருந்தது. அது மட்டும் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருந்தா என்னென்ன ஆகுறது? செத்திருப்பீங்க. அவங்க விட்டா விஷம் வச்சிருப்பாங்க தான். நான் தான் வேண்டான்னு தடுத்து வச்சிருந்தேன். அந்த மாதிரிதான் எதுவும் நடக்கல. விடு, பாத்துக்கலாம். அதானே. வீரா, இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் லாயர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் பாத்துக்கிறேன் மாமா. ஓ சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.